அற்புதமா இந்த கோவில் நமக்கு தெரியும். இந்த கோவிலோட தல வரலாறு படி ஸ்ரீ ஞானந்தகிரி சுவாமிகளோட கனவுல பாண்டுரங்கன் தோன்றி தென்னாங்கூர்ல தனக்கு ஒரு கோவில் அமைக்கும்படி உத்தரவிட்டதா சொல்லப்படுது. அதன் காரணமா தான் இந்த இடத்துல பாண்டுரங்கன் கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. மண்டபம் முழுவதுமே கோகுலக்கண்ணனோட லீலைகளை சித்தரிக்கும் வகையில வண்ண ஓவியங்களும் சிற்பங்களும் இங்க காணப்படுது. மண்டபத்தோட விதானத்துல கிருஷ்ணரோட ராசலீலைகளை சித்தரிக்க வகையில பல வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு. கிருஷ்ணனுக்கு மதன மோகனன் அப்படிங்கிற இன்னொரு திருப்பெயரும் இருக்கு. பொதுவா மன்மதன் தான் எல்லாரையும் மோகம் கொள்ள செய்வாரு. ஆனா மன்மதனியே தன்பால் மோகம் கொள்ள செய்யறது கிருஷ்ணரால மட்டும்தான் முடியும். அதாவது தன் கிட்ட சரணடைஞ்ச பக்தர்களை மோகத்தீயிலிருந்து விடுவிப்பவர் அப்படிங்கிறதுனால கண்ணனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக அவர் நடத்திய லீலைகள் தான் ராசலீலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. சந்நிதியில பாண்டுரங்கன் இடுப்புல 2 கைகளை வச்சபடியும் செங்கல் மீது நின்ற கோலத்துல ராஜஸ்தான் பாணியில பட்டு பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிஞ்சு ரகுமாயி தேவியோட காட்சி அளிக்கிறாரு. அவருக்கு வலது புறத்துல பாண்டுரங்கன் ரகுமாயோட உற்சவ சிலையும் இடப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளோட உற்சவ சிலைகளும் இருக்கு. பாண்டுரங்கன்